வெல்கம் டு ஸ்ரீ தமிழ் கதை நேரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ராவணன் வாசித்த வீணை. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ராவணன் கடல் சூழ்ந்த இலங்கை பட்டினத்தை ஆண்டு வந்த அசுரகுலத் தலைவன். தன்னுடைய வல்லமையால் மூவேழு உலகத்தையும் தனது ஆட்சியின் கீழ் வைத்திருந்தான். தவ வலிமையாலும் தன் ஞானத்தாலும் 64 கலைகளையும் கற்று தேர்ந்திருந்தான். ஒரு சமயம் 10 தலையுடனும் 20 கைகளுடனும் கைலாய மலைப்பகுதி இருக்கும் வழியாக தனது இலங்கை பட்டினத்திற்கு வந்து கொண்டிருந்தான். அவன் வரும் வழியில் கைலாய மலை குறுக்கிட்டது. எனவே அதை கடந்து சென்றால் காலதாமதம் ஏற்பட்டுவிடும் என்று எண்ணி அப்படியே பெயர்த்தெடுத்து தன் பாதையை விட்டு விலக்கி வைக்க நினைத்தான். கைலாய மலையானது சிவபெருமான் மற்றும் பார்வதி வசிக்கின்ற இடமாகும். சிவகணங்கள் எல்லாம் சிவ சிந்தனையுடன் கூடிய சிவலோகமாகவும் அது விளங்கியது. ராவணன் மலையை தனது 20 கைகளால் அதன் அடியில் நுழைத்து தூக்கினான். எம்பெருமானே, நமது சிவலோகத்திற்கு என்னவாயிற்று, இப்படி அதிர்கிறதே என்று ராவணனின் செயலால் ஏற்பட்ட விளைவை சிவபெருமானிடம் சிவகணங்கள் முறையிட்டனர். சிவபெருமான் ராவணனின் செயலை தடுக்க எண்ணி கைலாய மலை ராவணனை அழுத்துமாறு செய்தார். கைலாய மலையின் பாரம் தாங்காமல் மலையின் அடியில் கைவிட்டு அதற்குள் மாட்டிக்கொண்ட ராவணன் தவிக்கலானான். தனது சிறுமதியால் இப்படி செய்து விட்டோமே என்று எண்ணினான். முதலில் எளிதாக தன்னால் உயர்த்தி தூக்க இயன்ற மலை பின்பு எப்படி கனத்தது என்று யோசனை செய்தான். சிவபெருமான் தனது கட்டை விரலால் தருகிற அழுத்தம்தான் இத்தனை பாரமாக உள்ளது என்பதை அறிந்து அவற்றிலிருந்து தன்னை மீட்டு கொள்ள வழியின்றி புழுவாய் துடித்தான். ராவணனின் துன்பத்தை கண்ட சிவகணங்களில் ஒருவரான வாகீசர் தனது கருணை உள்ளத்தால் அவனை துயரிலிருந்து மீட்க எண்ணினார். ராவணா, இது உனது அறியாமையாலும் ஆணவத்தாலும் செருக்கினாலும் வந்த துயரம். எனினும் உனது துன்பம் கண்டு என்னால் என் வழியில் செல்ல முடியவில்லை என்றார் ராவணனிடம் சென்ற வாகீசர். சிவனடியாரே, எனது துன்பத்தை கண்டு இறங்கும் உங்கள் உள்ளம் பெரிதே. அடியவன் அறியாது இப்பிழை செய்தேன். இதிலிருந்து மீட்டருள வழி கூறுங்கள் என்று கெஞ்சினான் ராவணன். நீ சிவபெருமானுக்கு தவறு புரிந்தமையால் அவரை போற்றி வழிபட்டு வருந்துவதே இந்நிலை மாறும் உபாயம் என்று கூறி அவ்விடத்தை விட்டு சென்றார் வாகீசர். இறைவனை வழிபட இசை ஒன்றே சிறந்த வழி என்று நினைத்து தனது நரம்புகளை அறுத்து வீணையாக்கி இறைவனை போற்றி இசையோடு பாடலானான். ராவணனின் இசை கேட்டு அவனை மன்னித்து அருள் புரிந்தார் சிவபெருமான். எனினும் ராவணன் இழைத்த தீங்கை மறந்து அவனை காக்க உபாயம் சொன்ன வாகீசரை அழைத்து, நீ ஒரு தீய உள்ளம் கொண்டவனுக்கு உதவி புரிந்தமையால் நீவீர் சிறிது காலம் சிவலோகம் விட்டு நீங்கி இருப்பீராக என்று உரைத்தார். வாகீசர் சிவபெருமானின் திருவுள்ளத்தால் பூமியில் வந்து பிறந்து வாழலானார். நன்றி, வணக்கம்.